சற்று முன் திமுகவில் இணைந்த ஜெயக்குமார், ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் விஜய். அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி மற்றும் ராஜன் செல்லப்பா ஆகியோரும் பங்கேற்கவில்லை. அதிமுகவில் 82 மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் இதுவரை 17 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் இதுவரை பங்கேற்காமல் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருவது பரபரப்பை மேலும் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள அதிகார போட்டி நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவது தொண்டர்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அணிக்கும் இடையிலான மோதல் தற்போது வெளிப்படையான அரசியல் சண்டையாகவே மாறி உள்ளது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் தற்போதைய நிலை, சட்டப்பேரவையில் எடுக்க வேண்டிய அரசியல் முடிவுகள், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியின் நகர்வுகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றது. ஆனால் இந்த கூட்டத்தில் பல முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்காதது அதிமுக வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி மற்றும் ராஜன் செல்லப்பா ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மேலும் அதிமுகவில் மொத்தம் 82 மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் இதுவரை வெறும் 17 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி நடத்தும் ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக கூறப்படுகிறது. பங்கேற்ற பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் கடந்த 3 நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் கட்சிக்குள் எடப்பாடி பழனிசாமி முழுமையான ஆதரவு இருக்கிறதா என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. ஒருபுறம் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது அதிமுக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவையில் தவேக அரசுக்கு ஆதரவாக சில அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களித்த சம்பவத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கடும் அதிருப்தியில் இருப்பதாகவே கூறப்பட்டும் வருகிறது. இது தொடர்பாக சபாநாயகரிடம் அவர் மனு அளித்துள்ளார். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ந்து மௌனம் காத்து வருவதும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதுவரை எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் சி.வி. சண்முகம் அணிக்கும் அவர் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கவில்லை. எந்த கூட்டத்திலும் பங்கேற்காமல் அமைதியாக இருப்பது அவருடைய அடுத்த கட்ட அரசியல் முடிவு குறித்து பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தி உள்ளது. அதிமுகவில் தற்போது உருவாகியுள்ள இந்த குழப்ப நிலை கட்சியின் அடிப்படை தொண்டர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. பல மாவட்டங்களில் நிர்வாகிகள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற குழப்பத்தில் இருப்பதாகவும் சிலர் காத்திருக்கலாம் என திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றது. மேலும் தவேக அரசு அமைந்த பிறகு அதிமுகவில் இருந்து சில முக்கிய தலைவர்கள் அங்கு செல்லக்கூடும் என்ற பேச்சும் தொடர்ந்து நிலவி வருகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பலத்தை உறுதிப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு காலத்தில் தமிழக அரசியலில் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக தற்போது உட்கட்சி மோதலால் சிக்கி தவித்து வருவது கட்சி தொண்டர்களிடையே கவலையை ஏற்படுத்தி உள்ளது. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 எம்எல்ஏக்கள் தவேக அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். தன்னுடைய உத்தரவை மீறி வாக்களித்ததால் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 28 பேரின் மாவட்ட செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி நீக்கி உத்தரவிட்டார். மேலும் அவர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்தும் உத்தரவிட்டார். இதனால் இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக ஆலோசனையும் நடத்தினார். தேர்தல் முடிவுக்கு பிறகு முதல் முறையாக அதிமுக தலைமையகத்தில் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை நடத்தியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இந்த ஆலோசனை ஒருபுறம் நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் சென்னை எம்.ஆர்.சி. நகரில் உள்ள சி.வி. சண்முகத்தின் அலுவலகத்தில் அவருடைய தரப்பினர் ஆலோசனை மேற்கொண்டனர். இதனால் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள். அதில் சி.வி. சண்முகம் பேசியதாவது: இந்த தேர்தலில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மீண்டும் ஒரு படுதோல்வியை சந்திக்கிறோம். இந்த தோல்வி ஏதோ இந்த தேர்தலில் மட்டும் வந்த தோல்வி அல்ல. 2019ஆம் ஆண்டு முதல் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது. தோல்விக்கு தோல்வி அதிமுகவினிடையே வாக்கு வங்கி சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்த தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும்.
ஆராய வேண்டும், கலந்து ஆலோசிக்க வேண்டும். அதிமுகவை மீண்டும் எப்படி வெற்றி பாதைக்கு கொண்டு வர வேண்டும், இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக நாங்கள் எல்லாம் இந்த தோல்விக்கு பிறகு கோரிக்கை வைத்தோம். இதனை பற்றி கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 2024 நாடாளுமன்ற தோல்விக்கு பிறகு நாங்கள் அவரை சந்தித்து பேசினோம். இனியும் இந்த நிலை தொடர்ந்தால் நாம் எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியாது. பிரிந்தவர்கள், பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அதிமுகவை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த போது அதை நிராகரித்தார், ஏற்றுக்கொள்ள மறுத்தார். அன்றைக்கு தலைமை கழகத்தில் ஒவ்வொரு மாவட்ட கழகமாக கூட்டி அதை திசை திருப்பினார்கள். தோல்விக்கான காரணத்தை ஆய்வு செய்யப்படவில்லை. அன்றைக்கு உண்மையான ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருந்தால் இந்த இயக்கத்தில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற உண்மை நிர்வாகிகளுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அதை செய்ய தவறிவிட்டார். வலிமையான கூட்டணியை வையுங்கள், அமையுங்கள் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வையுங்கள் என்று அத்தனை பேரும் சொன்னோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கூட்டணி வைப்பதற்கு நம்மோடு பேச்சு நடத்தினார்கள். அவர் இல்லை என்று மறுக்கலாம், ஆனால் உண்மை அதுதான். கூட்டணி பேச வந்தவர்களை உதாசனப்படுத்தினார்கள். கூட்டணி எப்படியெல்லாம் அமையக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசி அவர்களை வெளியேற்றுவதில் குறியாக இருந்தார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தை மட்டுமல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் சேர்ப்பதற்கு அவரும் முன்வரவில்லை. அவருக்கும் அதவும் மனவில்லை. அதை 1/2% கட்சி என்று சொன்னார்கள். இப்படி சொன்னால் எந்த கட்சி ஏற்றுக்கொள்ளும்? அவர்களும் வலுக்கட்டாயமாக இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறப்பட்டார்கள். டாக்டர் கிருஷ்ணசாமி போன்ற யாரையும் அரவணைக்காமல் நான் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள் என்ற மனநிலையில் யாரையுமே அரவணைக்காமல் இருந்தார் எடப்பாடி. இந்த இயக்கத்திற்காக ஒரு காலத்தில் பாடுபட்ட OPS ஏதோ ஒரு காரணத்திற்காக தவறு செய்திருந்தாலும் திருந்தி நான் அந்த இயக்கத்தில் வருகிறேன், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்று கடைசி வரைக்கும் சொன்னார். அதிமுகவில் ஒரு உறுப்பினராக என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். எந்த காரணத்தை கொண்டும் அந்த 4 பேரை சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார். இன்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் இன்று வரை இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும், அவர்கள் திருந்தினால் தாய் உள்ளத்துடன் மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியும். அவர்களின் வழிகாட்டுதல்படி நாம் செயலாற்றி வருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ராயப்பேட்டையில் உள்ள அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மொத்தம் உள்ள 82 மாவட்ட செயலாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பாதிக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி வருகிறது. இந்த கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன், RB உதயகுமார், ஜெயக்குமார், பொள்ளாச்சி ஜெயராமன், ராஜேந்திர பாலாஜி, PV ரமணா, அக்ரி, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 26 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே நேரடியாக பங்கேற்றனர். இவர்களுடன் அண்மையில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களில் சிலரும் கலந்து கொண்டனர். இருந்தாலும் அதிமுகவில் கோஷ்டி பூசல் நாளுக்கு நாள் அதிகரித்தும் வருகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டிய முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான ஜெயக்குமாரும் புறக்கணித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பி வருகிறது. EPS தலைமைக்கு புதிய சவாலையும் ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமில்லாமல் ஜெயக்குமார் அதிமுக கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும், விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் அவர் இணைய திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்காக ஸ்டாலின் அவர்களுக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, திமுகவில் இணைந்த ஜெயக்குமார் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.